Hi students, good morning. Good morning. நம்ம கொஞ்சம் ஒரு 3 or 4 days கொஞ்சம் பெண்டிங் வச்சிட்டேன். அகைன் வில் பி ஸ்டார்ட் நவ். ஓகேங்களா? அப்போ கொஸ்டின் போயிடலாம் நேரடியாக. கேரக்டர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டியூன் இன்யூஷுலேட் அப்படிங்கிற கொஸ்டின். கேரக்டர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டியூன் இன்யூஷுலேட். ஆக்சுவலாக ஆன்சர் எனக்கு கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஏபிசிடி நல்லா 4 ஆப்ஷன் இருக்கும். 2 ஆப்ஷனை மட்டும் டியூன் இன்யூஷுலேட் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த கொஸ்டின் மேபி பப்ளிக்கில் வர்றதுக்கு யோசிப்பாங்க, இல்லை ஆப்ஷன் ஒன்று கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அதனால் ஆப்ஷன் நல்லா தரவு பண்ணிக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு. ஓகேங்களா? சின்ன சேஞ்சஸ் கொடுத்து மாற்றிக்கலாம். சிங்கிளாக இருக்குது, டபுளாக இருக்க கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ ஸ்போரோஜினஸ் செல்ஸ் இஸ் ஹைப்போடெர்மல். டியூன் இன்யூஷுலேட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மெல்லிய சூழ் திசுன்னு சொல்லுவாங்க. இதில் எது மெல்லிய சூழ் திசுனா நான் கொடுத்துருக்க 2 ஆப்ஷனே கரெக்டு. மீதி 2 ஆப்ஷன் நான் கொடுக்கல. ஏன்னா நம்ம இது 2 ஆப்ஷன் படித்தாகணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் ஏ ஸ்போரோஜினஸ் செல்ஸ் இஸ் ஹைப்போடெர்மல். ஆப்ஷன் பி ஓவியூல் ஹேவ் சிங்கிள் லேயர் ஆஃப் நியூசெல்லஸ் டிஷ்யூ. இது ரெண்டுமே கரெக்டு. ஓகேங்களா? தமிழ் மீடியத்தில் பாருங்கள், மெல்லிய சூழ் சரியானது எதுன்னு கேட்டுக்கிறாங்க. அடித்தோல் நிலையில் உள்ள வித்துருவாக்கச் செல்லும். அடித்தோல் நிலையில் உள்ள வித்துருவாக்கச் செல்லும். இன்னொன்று, சூழலில் ஓரடுக்கு சூழ் திசு காணப்படுகிறது. சூழ்களில் ஓரடுக்கு சூழ் திசு காணப்படுகிறது. அதனால தான் அது மெல்லிய சூழ் திசு நம்ம சொல்கிறோம் நம்ம. சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். ஸோ இது 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா 2 ஆப்ஷன் இது தான் ஆன்சரு. மேபி ஆப்ஷனில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் 2 ஆப்ஷன் நல்லா தர பண்ணிக்கணும். செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெகா கேமிட்டோபைட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெகா கேமிட்டோபைட்னு சொல்லுவோம் நம்ம சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விச் ஆஃப் த மெகா கேமிட்டோபைட்னா இட்ஸ் கால்டு எம்ப்ரியோ ஷேக் தான் மெகா கேமிட்டோபைட்னு சொல்லுவோம் நம்ம. எம்ப்ரியோ ஷேக் தான் மெகா கேமிட்டோபைட் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது எது பெரு கேமிட்டக தாவரத்தை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. எது பெரு கேமிட்டக தாவரத்தை குறிக்கும் அப்படின்னா கருப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க கேமிட்டக தாவரத்தை பெரு கேமிட்டக தாவரத்தை குறிக்கும் அப்படிங்கிறது. சரி, ஓகேங்களா? மெகா கேமிட்டோபைட்னா எம்ப்ரியோ ஷேக்கு, பெரு கேமிட்னா கருப்பை. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. அடுத்து ஹேப்ளோபாப்பஸ் கிராசிலிஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டை வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் செல் நியூசெல்லஸ் இஸ் 4 அப்படிங்கிறாங்க. நியூசெல்லஸுங்கிறது என்ன அப்படின்னா ஒன் டைப் ஆஃப் த டிப்ளாய்டு கேரக்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா ஹோல் பாடியிலையும் நம்ம எந்த பார்ட்ஸ் நம்ம எடுத்துட்டாலும் டிப்ளாய்டு நம்பர் தான். சரிங்களா? அப்போ டிப்ளாய்டு நம்பர்னா 2n = 4ன்னு வச்சுக்கோங்க. 2n = 4. அப்போது ஹேப்ளோபாப்பஸ் கிராசிலிஸுக்கு அப்புறம் ஒரு நம்பர் ஆஃப் குரோமோசோம் பார்த்திங்கன்னா அதனோட நியூசெல்லஸ் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வந்து குரோமோசோம் நம்பர் 4ன்னு கொடுத்துருக்கான். அப்போ வாட் வில் த நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் பிரைமரி எண்டோஸ்பம் செல்ஸ்னு கொடுத்துருக்கான். அப்போ பிரைமரி எண்டோஸ்பம் செல்ஸில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறாங்க. பொதுவாக ஹேப்ளோபாப்பஸ் கிராசிலிங்கிறது என்ன, ஜிம்னோஸ்போமா ஆஞ்சியோஸ்போமான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதை பார்த்துட்டு தான் நம்ம ஆன்சரை நோட் பண்ணணும். ஸோ ஸ்மால் டவுட் இருக்குது. ஸோ திடீர்னு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சுப்பா. பார்த்தீங்களா? நம்ம எவ்வளோ தான் திரும்ப படித்து வச்சுருந்தாலும் கொஸ்டின்லாம் சின்ன சேஞ்சஸ் வரும்போது கொஞ்சம் நம்ம தவறுதலாக மாற்ற தான் செய்வோம் ஆன்சரு. ஸோ அங்கே நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன் நான். இப்போது நியூசெல்லஸோட கேரக்டர் எது அப்படின்னா டிப்ளாய்டு கேரக்டர். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆல்ரெடி 4 நம்பர் கொடுத்துருக்காங்களாங்க. அப்போ நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் பிரைமரி எண்டோஸ்பம்னா ட்ரிபிள். ஓகேங்களா? 3 எண்ணை சேர்ந்து தான் நம்ம வாட் இஸ் இட் எண்டோசோம் கேரக்டர். ட்ரிப்ளாய்டு குரோமோசோம் நம்பர்னு படிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி டிப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம் வந்து 2n = 4ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ ட்ரிப்ளாய்டுனா ஒரு n = 2ன்னு வச்சுக்கோங்க. 2 n 4 ஆச்சுங்களா, 3 n 6. ஸோ ஆன்சர் இஸ் 6 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்தது, ஹேப்ளோபாப்பஸ் கிராசிலிஸ் தாவரத்தில் சூழ் திசுவுள்ள செல் குரோமோசோம் எண்ணிக்கை 4. முதல்நிலை கருவுறும் திசுவுள்ள குரோமோசோம் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஹேப்ளோபாப்பஸ் கிராசிலிங்ஸு ஒரு தாவரம். இந்த தாவரத்தோட சூழ் திசு எவ்வளோ எண்ணிக்கை எவ்வளோன்னா 4ன்னு கொடுத்துருக்காங்க. அது டிப்ளாய்டாக ஹேப்ளாய்டுன்னு பார்க்கும்போது அது டிப்ளாய்டு. அவன் அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான், முதல்நிலை கருவுறும் திசுவுள்ள குரோமோசோம் எண்ணிக்கை. கருவுறும் திசுனாவே அது ட்ரிப்ளாய்டு நம்பரு. சரிங்களா? அப்போ ஆல்ரெடி டிப்ளாய்டு நம்பரோட வேல்யூ 4 கொடுத்தாங்கன்னா அப்போ ஹேப்ளாய்டு வேல்யூ 2. அப்போ ஹேப்ளாய்டு நம்பர் 2னா டிப்ளாய்டு நம்பர் 4. அப்போ ட்ரிப்ளாய்டுனா 6. ஸோ ஆன்சர் இஸ் 6. ஓகேங்களா? அடுத்து,
டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ இஸ் பவுண்ட் இன். டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ இஸ் பவுண்ட் இன். பாருங்கள், ஒரு டிஷ்யூ டிரான்ஸ்மிட் டிஷ்யூனா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல டிஷ்யூ வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. எதில் டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னா, ஒரு போலன் கிரெயின்ஸு நேராக வந்து ஸ்டிக்மாவில் ஒட்டும். அங்கேருந்து என்ன ஆகும்னா போலன் டியூப் வழியாக, போலன் டியூப் யார் வழியாக வராங்கன்னா ஸ்டைலர் வழியாக வராங்க, ஸ்டைலர் ரீஜன் வழியாக வராங்க. நம்ம ஸ்டைலுங்கிறது யார்? ஸ்டிக்மா. ஸ்டைல் ஓவரிங்கிறது யார்? ஒரு கைனோசியம் பார்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஸ்டைலார் ரீஜியன் ஆஃப் கைனோசியம். சரிங்களா? அப்போ சி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஊடு கடத்தும் திசு. திசுவில் எது வந்து ஊடு கடத்தும் திசுன்னா நேராக கரெக்டாக போயிருங்க. அந்த சூலகத்தின் சூழ்த்தக தண்டு பகுதி, சூலகத்தின் சூலக தண்டு பகுதியில் தான் வந்து ஊடு கடத்தும் திசு இருக்குது. அதுதான் வந்து என்ன ஸ்டிக்மாலேருந்து ஸ்டைலார் ரீஜனுக்கு கடத்திக்கிட்டு போய் எம்ப்ரியோ அந்த ஓவியோக்குள்ளே கொண்டு போய் அதை கருத்தரிக்க வைக்கும். ஓகேங்களா? அடுத்தது இதில் சி ஆப்ஷன், இ ஆப்ஷன். The scare left of funiculus in the seed. The scare left by funiculus in the seed. அப்படி என்னங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஓவியல் பாட்டில் இருக்கக்கூடியது. இதில் இருக்குது ஓவியல் பாட்டில். ஃபியூனிகுலஸ் அப்படிங்கிறது தெரியும், வால் லேயர் மாதிரி இருக்கும். படிச்சிருக்கீங்க நீங்கள்? ஃபியூனிகுலஸ் ஞாபகம் இருக்குங்களா? வால் லேயர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வால் லேயர், அந்த ஓவியலில் பார்த்தீங்கன்னா வால் லேயர் வந்து ஒரு பெரிய தழும்பு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த தழும்பு என்ன சொல்லுவாங்க, நம்ம ஸ்கேர்னு சொல்லுவோம். நம்ம ஸ்கேர் தான் தழும்புன்னு சொல்லுவோம். அது லெஃப்ட் சைடில் ஃபியூனிகுலஸ் பக்கத்தில் இருந்தால் அந்த லேயருக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹைலம். அதுக்கு பேர் என்னது? ஹைலம். நியரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோபல் ரீஜன் பக்கத்தில் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேர் தழும்பாக இருக்கும். தழும்பு இருக்கிற பகுதிக்கு பேர் என்னன்னா ஹைலம். ஓகேங்களா? விதையின் சூழ்காம்பினால் ஏற்படும் தழும்பு விதை உள்ளுரை, முளைவேர், விதையிலை மேல்தண்டு, விதை தழும்பு அப்படிங்கிறாங்க. ஸோ விதையின் சூழ்காம்பினால் ஏற்படும் தழும்பு விதை தழும்பு. அங்கே ஆன்சர்லேயே கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கிறதுனால ஈஸி டு கோ. பட் தமிழ் மீடியத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம் மட்டும் பார்த்தீங்கன்னா த ஸ்கேர் லெஃப்ட் பை ஃபியூனிகுலஸ் இந்த சீட் அப்படிங்கும்போது, ஸோ வாட் இஸ் ஆன்சர்னா அந்த இந்த தழும்பு ஒரு ஸ்கேர் லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபியூனிகுலஸ் பார்ட் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபியூனிகுலஸ் ஃபார்ம் ஜாயினிங் பண்ணுற அந்த பார்ட்டுக்கு பேர் ஹைலம். ஸோ ஓகேங்களா? இது மாதிரி சில கொஸ்டின்ஸ் எழுதி போடுறேன். சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நான் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? எனி டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.